Hi to all, அனைவருக்கும் வணக்கம். நல்ல எண்ணத்தோடையும் நல்ல மோட்டிவேஷனோடையும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இதையே நான் இப்ப சொல்றேன் தெரியுமா? ஏன்னா நேத்து நைட்டு வரைக்கும் பயங்கர மோட்டிவேஷனோட வந்து பாத்தீங்கன்னா ஓகே நல்ல எண்ணத்தோட இந்த என்ன சொல்ல இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன சொன்னதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நிறைய பேர் போயிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? யார்கிட்ட இருந்தும் காப்பி அடிக்காம எந்த விதமான ஒரு யூடியூபையோ ஒரு எதையும் எந்த கருத்தையும் பார்க்காம ஓப்பனாக என் கருத்தை நான் சொல்ல போறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரி, இப்ப என் கையில வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் பேப்பர் நான் வச்சிருக்கேன். இந்த 2 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இது குரூப் 1 ரைட், இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4. நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்குப்பா. இதுதான் இந்த கொஸ்டின் பேப்பர் உண்மையிலே சூப்பரா இருக்கு. கொஸ்டின் எல்லாம் பயங்கர ஒர்த்தா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேபி போடுவாங்க ரொம்ப என்ன சொல்ல தரமான கேள்விகளை கேட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி, அவ்வளவு ஆகச்சிறந்த கேள்விகளை தமிழ்ல சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. பாசிட்டிவா சொல்றாங்களாம். உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஓகே, பாசிட்டிவிட்டியா இருக்கணுமா? அந்த ஒரு படத்துல ஒரு பொண்ணு சொல்லுவாள்ல, ஹாஸ்டல் போறீங்க, உண்மையிலே அவர் வந்து இறந்துடுவாருன்னு தெரிஞ்சும் நீங்க வந்து பொழைச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க சொன்னா அவர் பொழைச்சிருவாரு இல்ல அப்படின்னு சொல்லும் போது எல்லா மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, ஏய் யாருப்பா இவ அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. சேம் கொஸ்டின் டஃப், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தமிழ் ஜிஎஸ் எல்லாமே டஃப் தான். ஓகேங்களா, நான் குரூப் 4 பார்வையில சொல்றேன். அண்ட் இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2014ல இருந்து இந்த துறையில இருக்கேன். ஆசிரியரா இருக்கேன், மாணவரா இல்ல, ஆசிரியராகவே வந்து இத்தனை வருஷமா இருக்கேன். அண்ட் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா 2017ல இருந்து இருக்கேன். அண்ட் குரூப் 1 இல்லாம யூபிஎஸ்சிலையும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயே நான் வந்து கிளாஸஸ் எடுத்தது எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கருத்தை சொல்றேன். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, எல்லாமே நான் பார்த்தேன். எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துட்டு இப்படி பின்னாடி இருந்து எழுதிட்டு வரும்போது என்னடா இது கொஸ்டின் பேப்பரு இப்படி 192வது கேள்வி 180 இப்படி சும்மா அப்படி பார்த்துக்கிட்டு வரும்போது குரூப் 1க்கு வந்துட்டோமா, ஏதோ இந்த டைம் டிராவல் பண்ணி பின்னாடி இல்லைன்னா முன்னாடி 2026 குரூப் 1க்கு வந்துட்டோம் போல அப்படின்னு நினைக்க தோணுச்சு. இல்ல நீ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் அந்த மைண்ட் செட்லயே இருக்கு. அதாவது இந்த எக்ஸாம் எழுதிருப்போம்ல அந்த மைண்ட் செட்லயே நீ உட்காந்துருக்க. நீ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாலுசினேஷன், இந்த சிலர் நிக்கோலஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில நோலன் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படம் எடுத்திருப்பாங்கல்ல, கனவுக்குள்ளேயே போயிட்டே இருக்கும். ஓகேயா, சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனவுக்குள்ள உட்காந்துருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தமிழ் இருக்கு. குரூப் 1ல எப்படி தமிழ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல குரூப் 4க்கு பதிலாக குரூப் 1 போட்ட மாதிரியே எனக்கு ஒரு எண்ணம். எத்தனை பேருக்கு இப்படி இருந்துச்சு? சரி, தமிழ் ஈஸி தானே, நமக்கு பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அதிக புது சிலபஸோட 85% வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் பேஸ் பண்ணியும் 15% வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தொண்டு அறிஞர்கள் அதை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள போனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கணம் காணம். இதுதான் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது இவருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா, சோ இதுதான் இருக்கு, கணம் காணம். என்னடா இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருந்தோம். ஓகேங்களா, சோ எக்ஸாம் ஹால் ப்ரெஷர்னு இருக்கும்ல, அந்த டயத்துல வரல. இப்ப பார்த்தா ஓகே, சரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கொஸ்டினா போக 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 பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம மைண்ட் செட்ல ஏதோ வேற உலகத்துல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. ஏன்னா எத்தனையோ கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, இவர் என்ன சொன்னாரு, நன்னூல்ல வந்து இருக்கிறது 42 ஓரெழுத்து ஒரு மொழி. ஆனா அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா இவங்க எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு ஓரெழுத்து ஒரு மொழி வரும்? யார் கேட்டா? மருவு அந்த என்ன இந்த மருவு என்ன கேட்டாங்களா எனக்கு தெரியாது. நீங்க வேணா பாருங்க. எனக்கு ஏன்னா எக்ஸாம் ஹால்ல இருந்து இப்பதான் நான் மீண்டு எழுந்து வந்துகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கே தெரிய வரும். அந்த மைண்ட் செட்ல போட்டாதான் வீடியோ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மைண்ட் செட்ல போறேன். ரைட், அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் போக போக பாத்தீங்கன்னா அந்த சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாவே ஹெக்டிக்காவே இருந்துச்சு. இதெல்லாம் சாங்கு குருவி இது என்ன சுனை இதெல்லாம் இங்கிட்டலாம் தெரியுது. இங்கிட்டு பார்த்தா
ஏதோ வேற மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம ஜியாகிரபி எடுத்திருக்கேன் கிளாஸ்ல, அட்வான்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன பாக்கலையே. எப்பா இந்த மாதிரியா கேட்பீங்க உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனு? ஓகே, நீங்க வந்து அலுவல் ரீதியான கலை சொற்கள் ரைட்டு, இதெல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்லயே இருக்கு. ஓகே, மேபி அந்த கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல டிஐபிஆர், அதுல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். சில கொஸ்டின் நான் உள்ளக்குள்ள போக விரும்பல, மேலோட்டமா சொல்றேன். இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே ஒரு ஹாலுசினேஷன் கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க கொஸ்டின் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு என்னமோ உள்ள மைண்ட் கேம் ஆடின மாதிரியே இருந்துச்சு. எக்ஸாம் ஹாலுக்குள்ள நம்ம மனநிலையை கொஞ்சம் என்ன சொல்ல, சமநிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த எக்ஸாம் ஓகே. இல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களால இந்த எக்ஸாம் சரியாவே பண்ணிருக்க முடியாது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த புது சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா குறையும் அப்படி சொல்லியிருந்தேன். எப்படி சொல்றீங்க சார் அப்படின்னு கேட்டா, கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க. டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜிஎஸ் ஓகே, மேத்ஸ் ஓகே, நான் அது கூட ஈஸியா வரும்னு நினைச்சேன். தமிழ்ல எவ்வளவு நீங்க முக்குனாலும் ஒரு 80, 100க்கு 80 தாண்ட முடியாது. அந்த மாதிரி செட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? கெஸ்ஸிங் தான். இப்பயும் எனக்கு கட் ஆஃப் தெரியாது. இப்ப யாராவது கட் ஆஃப் சொன்னா நம்பாதீங்க. கட் ஆஃப் இப்ப யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கூட சொல்ல முடியுமானா டவுட் தான். ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணலாம், கட் ஆஃப் சொல்ல முடியாது. ஸோ அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டா இல்ல குறைச்சிட்டா, கட் ஆஃபே இவ்வளவுதான். 200க்கு ஏன் வந்து கட் ஆஃப் வந்து 120 தான் கட் ஆஃப். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேப்பா, நான் தான் சொல்லிட்டேன் முன்னாடியே, நான் ஹாலுசினேஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு. 120 தான் குரூப் ஒரு கட் ஆஃப். ஏன்னா எல்லாருமே ஆவரேஜே 90 தான் எடுத்திருக்காங்க, 100 தான் எடுத்திருக்காங்க. 50% நியர் டு 60, 50, 58, 71 அந்த ரேஞ்சில தான் எடுத்திருக்காங்க. அப்ப கட் ஆஃப் குறைஞ்சுதானே இருக்கும். அப்படிங்கிற ஹாலுசினேஷன்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னோட கருத்து. என்னதான் முட்டா பய மாதிரி பேசுறீங்க? ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க, ஒரு அரசு அதிகாரியா நினைச்சு சொல்லுங்க, ரைட்? ஸோ இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் யாரு கொடுக்க வேண்டியது? கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் எடுத்த ஒரு பயங்கரமான அறிவாளிப்பா. கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒருத்தர் எடுத்திருக்க மாட்டாரு, ஒரு ஒரு குழு தான் எடுத்திருக்கும். அந்த குழு எப்படின்னு கேட்டா ஒருத்தருக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. மேபி சம் காம்ப்ளிகேஷன்ஸோட கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. 200 கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா ஒரு 1000 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த 1000த்துல 200 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 1000 கொஸ்டின் யார் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப், ஒரு செனட் மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே குரூப் 1க்காக கொடுக்குறோம்னு நினைச்சிட்டு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அண்ட் குரூப் 4 ஸ்டாண்டர்ட்ல இருந்து கீழே இறங்கக்கூடாது, மேலையும் போகக்கூடாது. இதுதான் உண்மை. ஓகேங்களா? திருவள்ளுவரே சொல்லியிருக்காருல, ஒருத்தருக்கு இந்த வேலையை இவர்கிட்ட கொடுத்தா அவர் சரியா பண்ணிடுவாருன்னு நம்பிக்கை இருக்கிறவன்ட்ட அந்த வேலையை கொடு. அவர் அந்த வேலையை அவரால் செய்யவே முடியாது, ரொம்ப கடினமா இருக்கும், அவர்கிட்ட போய் கொடுத்தேன்னா ரைட் தானே? இது வள்ளுவர் சொல்லியிருக்காருல்லப்பா. அதே மாதிரி பீலிப்பை சாக்கான மச்சிறு மப்பன்னும் சாலமுகத்து பெயின். அதுல என்னன்னு கேட்டா மயிலிறகாவே இருந்தாலும் ஒரு லெவல் தான், அதை தாண்டி போனா அச்சு முறிஞ்சிடும். அப்ப கொஸ்டின் 200 கொஸ்டினும் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், தப்பு இல்ல. ஒரு 30 கொஸ்டின் கேளுங்க, 30% மன்னிக்கணும் 30% கேளுங்க. அதனால எல்லாமே ஒரு பக்கத்துக்கு கொஸ்டின். குரூப் 4 தானே இது? ஏன்னா எனக்கே டவுட்ல இருக்கு. அது என்னப்பா கொஸ்டின் எடுத்தா ஒவ்வொரு ஜிஎஸ் எல்லாமே ஒரு பக்கத்துல இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதே இல்லைன்னு கேட்டா இந்த ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் என்னன்னா, தென்னிந்தியாவின் ஸ்பா அங்கேயே கொடுத்துட்டான். இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது கொஞ்சம் மனநிறைவா தான் இருந்துச்சு. அடுத்தது கனவு இல்லம், அதுலயே 10 விருந்தாளிகள்னு கொடுத்துருக்கான். இந்த கொஸ்டின் எல்லாம் லட்டு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கல. கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க வச்சிருக்கீங்க. குரூப் 1 லெவல், யூபிஎஸ்சி லெவல். யூபிஎஸ்சி கொஸ்டினும் பார்த்துருக்கேன்ப்பா. யூபிஎஸ்சி கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா பார்த்துட்டு வர்றோம். யூபிஎஸ்சிக்கு ஓகே, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே. why you are asking those type of question for clerical level? என்னுடைய கேள்வி என்னன்னா, குரூப் 4 லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் தேவையா அப்படின்னு கேட்டா ஒரு 2 விதமான வாதங்கள் வைக்கிறாங்க. குரூப் 4க்கு அதிகப்படியான மக்கள் எழுதுறாங்க. சோ அந்த அதிகப்படியான மக்கள் லூப் ஹோல் யூஸ் பண்ணி உள்ளக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது பண்றோம்னு சொல்லிட்டு இதுக்கு நெகட்டிவ் மார்க் கொண்டு வந்துட்டு போயிடலாமே. ஏன்னா கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. எக்ஸாம் ஹால்ல உட்காந்து 200மே
ஸ்டேட் பண்றதுக்கு பதிலாக எதெல்லாம் கரெக்டா தெரியுமோ அது ஸ்டேட் பண்ணிட்டு போகட்டுமே. இந்த கொஸ்டின்ல உண்மையா சொல்லுங்க, இந்த கொஸ்டின்ல நெகட்டிவ் மார்க் வச்சிருந்தா எத்தனை பேரு எவ்வளவு கொஸ்டின் அடிக்க முற்பட்டிருப்பீங்க? ஷேட் பண்ணா நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா 200க்கு எவ்வளவு நீங்க அடிச்சிருப்பீங்க? இப்ப நெகட்டிவ் இல்லைன்னு சொல்றதுனாலதான் 200க்கு 200மே அடிச்சிருக்கோம். படிச்ச கஷ்டப்பட்டு படிச்சவனும் 200க்கு 200 அடிச்சிருப்பான், ஒண்ணுமே தெரியாதவன் கூட 200க்கு 200 அடிச்சிருப்பான். இப்ப நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லியிருந்தா, ஒருவேளை நெகட்டிவ் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்களா தெரியல. ஓகேங்களா, நான் சொல்லிட்டேன் ஹாலுசினேஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு, நெகட்டிவ் அடுத்த தடவை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. லைட்டா வளர்றேனா? இல்ல, முடிஞ்சா கேளுங்க. ஸோ இது என்னோட கருத்து, சொல்லிட்டேன். என் கருத்தை நான் சொல்றதுக்கு என் சேனல்ல எனக்கு உரிமை இருக்கு. உங்க கருத்தை கரெக்டா, அதாவது பொது இடத்துல எப்படி பேசணுமோ அந்த மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரைட், இப்ப இங்க பாருங்க, ஏழாதியில் இடம்பெறாத, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். இதெல்லாம் லட்டு கொஸ்டின். இந்த மாதிரி இதெல்லாம் திருகடுகம், சுக்கு, திருகடுகம், ஏலாதி, இந்த மாதிரி சிறுபஞ்ச மூலம், இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் தாராளமா. ரைட், இது பாருங்க, எத்தனை பேர் இந்த இதுல நீ 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 நான் எப்படி? ரைட்டா? சோ அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படுத்துச்சு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் கொஸ்டின், வேலுநாச்சியார் கேள்வி, இந்த கேள்வி எல்லாம் சூப்பர் ஸ்டாண்டர்டான கொஸ்டின். நான் வந்து ரொம்ப மோசம்னு சொல்லல, அந்த கொஸ்டின் எல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டா இருந்துச்சு. ஆனா ஒரு சில கேள்விகள் ரொம்ப குரூப் 4 லெவலுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சுச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? குரூப் 4க்கு எந்த லெவல்ல வைக்கணுமோ அந்த லெவல்ல இருந்து ஒரு +5 கூட மேல போகலாம். -5 கீழே போகக்கூடாது. +5 குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு மேல டஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த லெவலுக்கு போகலாம். ஆனா இது டைம் கன்சியூமிங் பண்ண வச்சுச்சு, நிறைய யோசிக்க வச்சுச்சு, டயலமா கிரியேட் பண்ண வச்சுச்சு, உள்ளக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்டை என்ன சொல்ல பித்து பிடிக்க வச்சுச்சு. மைண்ட் கேம், தே க்ரூசலி பிளே ஸ்குவிட் கேம் மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு வெப் சீரிஸ் வந்துருக்குல்ல ஸ்குவிட் கேம், அந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இதுவா அதுவா, அதுவா இதுவா, இதை போட்டா ரைட் ஆகுமா, இது போட்டா தப்பாகுமா, என்ன பண்ண நான் என்ன பண்ண, இது எல்லாமே நான் 1 நிமிஷத்துக்குள்ள யோசிக்கணும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். அப்படி யோசிச்சாதான் 3 மணி நேரம் நான் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ நான் இவ்வளவும் நான் வந்து அந்த ஹால்ல போய் உட்காந்து அந்த ஹால்ல அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் மோஸ்ட்லி குரூப் 4 வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து குரூப் 2, குரூப் 1, குரூப் யூபிஎஸ்சி அந்த லெவல், ஓகேங்களா. குரூப் 4ங்கிறது ரொம்ப கீழேன்னு சொல்ல வரல, அது இருந்தாதான் கவர்மெண்டே ரன் ஆகும். குரூப் 4 ஆபீசர் இல்லைன்னா அவ்வளவுதான். கவர்மெண்ட் எல்லாம் வந்து, ஏன்னா பொதுமக்களுக்கு இருந்து நேரடி பார்வையில் இருக்கிறாப்பா, அவன் வந்து பக்கத்துல இருப்பான். பப்ளிக் அப்படின்னு ஒரு ஃபோரம் கீழே வச்சீங்கன்னா பப்ளிக் பக்கத்துல இருப்பான். அந்த குரூப் 4ல வேலை பார்க்கறான், அவனோட வேலை அளப்பரியது. குரூப் 2, குரூப் 1 எல்லாம் வந்து அடுத்த லெவல், யூபிஎஸ்சி எல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல். ஸோ அவங்களுக்கு இந்த மைண்ட் கேம் வைங்க. பட் குரூப் 4க்கு இந்த மைண்ட் கேம் தேவையில்லை. ஆனா அந்த இடத்துல மைண்ட் கேம் வச்சிருக்கீங்க. மைண்ட் கேம் தேவையில்லைன்னா 0 அப்படின்னு சொல்ல வரல. தேர் சுட் பி a மைண்ட் லெவல், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கணும். அதுக்காக தான் ரீசனிங்னு ஒன்று கேட்குறீங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல 1% வைங்க. ஜிஎஸ்ல 75 இருக்கா, ஒரு 7 கேள்வி கேளுங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 கேள்வி இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கேள்வி 15 கேள்வி கேளுங்க தாராளமா, மைண்ட் கேம் பண்ற மாதிரி. அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 90% அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இது ஏன் கருத்து, உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இதுல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க, ப்ரோ ஜிஎஸ் கொஞ்சம் மாடரேட் தான் ப்ரோ, தமிழ் தான் லிட்டில் பிட் டஃப் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்கள பார்த்தா கொஞ்சம் கோவம் தான் வருது. தமிழ் வந்து லிட்டில் பிட் டஃப், ஜிஎஸ் வந்து மாடரேட்டு, மேக்ஸ். எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஈவன் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1க்கு இந்த அகாடமிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் வருவார்ல, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மேக்ஸுக்கு ஸ்டாஃப் தேவையில்லை. எப்படி பார்த்தாலும் வந்து சின்ன சின்ன கான்செப்ட் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், HCF, LCM இதுதானே கேட்க போறாங்க, போதும். மற்றதெல்லாம் டைமிங் இருக்காது, நம்ம போய் எழுதுனா தானே. ஓப்பனா கேட்கிறேன், எத்தனை பேர் ஜிஎஸ் தமிழ் போக மேக்ஸ் போய் எல்லாம் எழுதுறீங்க? எத்தனை பேர் தொட்டீங்க? யோசிச்சு பாருங்க. ஜிஎஸ்லயே இதுல என்னன்னா ஒருத்தர் வந்து இப்ப சொல்றாரு, இங்க பாருங்க, 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருமா, எழுதுற அன்னைக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அது என்ன, இன்னைக்கு வர சனிக்கிழமையா எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வர்றோம், ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க,
அப்ப பார்த்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயில்ல வந்து பெருமாள் பாட்டு போட்டாங்க. டே மச்சான் ரிசல்ட் சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்க. எனக்கு டக்குன்னு அப்ப புரியல. பைக்ல வரும்போதுதான் ஆனா பாவி அந்த பாட்டு இல்ல, எனக்கு அந்த பாட்டு தோணுச்சு. ரைட்டு அப்படிதான் தோணுச்சு. ரிசல்ட் உடனே சொன்னாங்க. இப்ப 3 மாசம் கழிச்சு ரிசல்ட் வரும். டெஃபினெட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணுவீங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த இவ்வளவு டஃபா இருந்தும் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 பேருக்கு வேகன்சி வச்சிருக்காங்க. அது இன்க்ரீஸ் ஆகி ஒரு 5000 பேர் வரைக்கும் வேகன்சி வந்தாலும் 5000 பேர் கிளியர் பண்ணி உள்ளக்குள்ள போகத்தானே போறான் அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க. எஸ் ஆப்வியஸ்லி எத்தனை வேகன்சியோ அத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகத்தான் போறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதில் எத்தனை கஷ்டப்பட்டு மைண்ட் கேம் சரியா பண்ண தெரியாத எத்தனையோ பேர் நல்ல ஒர்த்தபிளான ஸ்டூடெண்ட்ஸ் வெளியேறவும் போறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. கஷ்டப்பட்டு படிச்ச ஒரு மாணவர் இருக்காருல்ல, அவர் இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு இப்ப இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற டயத்துல ஒரு ஓரத்துல உட்காந்து புலம்பிட்டு இருப்பாரு. அவருக்கு சார்பாக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேனே தவிர்த்து வேற எதுவும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நார்மலா குரூப் 2 எழுதுறவங்க, குரூப் 1 எழுதுறவங்களுக்கு இந்த எக்ஸாம் ஒரு பெரிய இஷ்யூவாவே இருக்காது. ஆனா அந்த 20 லட்சம் பேர் எத்தனை பேர் எழுதுறீங்க? 13 லட்சம் பேர் நினைக்கிறேன். அந்த 13 லட்சம் பேர்ல எத்தனை பேர் இது மட்டுமே கனவாக நினைச்சிருப்பாங்க? அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு. நான் யோசிக்கிறது அவங்களுக்காக, அங்க ஓரத்துல உட்கார்ந்து இருக்காங்கல்ல அவங்களுக்காக, அந்த விளிம்பு நிலையில இருக்காங்கல்ல அவங்களுக்காக, என்னோட மாணவர்களுக்காக, என் தம்பி தங்கச்சிகளுக்காக, என் சகோதரனுக்காக நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இது வந்து ஹாலுசினேஷன்ல இல்லாம நான் பேசிட்டு இருக்கேன். தயவு செய்து நிதர்சனமான உண்மை. ஏன் இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு தான் தெரியல. பட் இருந்தாலும் இது ஒரு ஆர்வமா எடுத்துட்டு ஒரு பாசிட்டிவா கொண்டு போலாமான்னு பார்த்தா மனசு கேட்கல. கொஸ்டின்ஸ்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இன்னும் வந்து ஃபிளாஸ் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. டிரான்ஸ்லேஷன்லயே ஒரு சில எரர் வந்து இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஒண்ணு, தமிழ்ல பார்க்கும்போது ஒண்ணு. ஓகேங்களா? இப்போ டிரான்ஸ்லேஷன்ல சில எரர் நான் இப்ப இங்க எடுத்தேன்னா இது பாருங்க, 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஜியாகிரபி கொஸ்டின். 12th ஜியாகிரபி இது சும்மா அப்படி பண்ணும்போது வந்துச்சு. நான் எக்ஸாம் ஹால்ல உட்காந்துருக்கும் போது அங்கேயே நான் போட்டேன், எக்ஸாம் ஹால்லே நான் போட்டாச்சு. இது 12th ஜியாகிரபில பாக்ஸ்ல இருந்தது. நான் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இந்த கொஸ்டினை நான் கேட்கல, தூக்கிட்டேன். ஏன்னா பல தடவை நான் கேட்ட கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச்ல பல தடவை கேட்டு இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு இந்த தடவை நான் எடுத்துட்டேன். ஆனா இப்ப கேட்டிருக்காங்க. இதுல ரே அப்படிங்கிறது யமஹா ரே அப்படிங்கிற பைக்கை வச்சு நான் ரே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கெஸ் பண்ணது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். 10th புக்ல இருந்ததை ஏன் விட்டீங்க? அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சியை வந்து ஏன் இந்த கொஸ்டின் கேட்கலன்னு கேட்கக்கூடிய அதிகாரத்துல நம்ம இல்ல. அப்படி கேட்க முடியுமானா இல்ல, கேட்கவும் கூடாது. ஓகேங்களா? அது வேற விஷயம். பட் ஒரு ரோல்னு ஒண்ணு இருக்குல்ல, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு தானே சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்ப ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அப்படி வெளியே போனா பரவாயில்ல, நிறைய கொஸ்டின்ஸ் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்லயே தமிழ் பேஸ் பண்ணி வர்றது. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பிபி வாடியா வந்து பாத்தீங்கன்னா இருந்தாருன்னு நான் உங்களுக்கு கடைசி நேரத்துல ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அவர் தான் வந்து லேபருடைய தலைவரா இருந்தாருன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. நான் ப்ரெடிக்ட் பண்ண கொஸ்டின் நிறைய வந்துருச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4 ஸ்டாண்டர்டா? அதான் என் கேள்வி. இந்த கொஸ்டின் குரூப் 4 ஸ்டாண்டர்டா? இங்க பாருங்க, இது மைண்ட் கேம் பண்ற கொஸ்டின். இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? இங்க வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க, இங்க லோக்சபான்னு கொடுத்துருக்காங்க, இங்க 2 மில்லியன் அப்படின்னா 20 லட்சம். ஆல் ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டேட்னு சொல்லல, ஆல் ஸ்டேட். இங்க ஆல் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், படிக்காத கேள்விக்கும் விடை கொடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல் சொல்லியிருப்பாங்க. மொத ஆரம்பிச்சது கர்ப்பதய 2018ல சொல்லிட்டு நம்ம ஆல் இங்க ஒன்லி இப்படிலாம் இருந்தா இது என்ன வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ரைட். ஸோ இந்த மைண்ட் கேம் குரூப் 4க்கு தேவையில்லைன்னு சொல்ல வரேன். இங்கே பாருங்க, ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள் அதே மாதிரி 100 தடவை. இதெல்லாம் ஈஸி, இந்த கொஸ்டின் ஈஸி தான். ஆனா இந்த கொஸ்டினே குரூப் 4 விட கொஞ்சம் கூடன்னு சொல்றேன். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேங்களா? இந்த மேக்ஸ் எல்லாம் ஈஸியானது தான். இங்கே பாருங்க, ஜமீன்தார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஈஸி. உண்மையிலே இது நான் வந்து குறை சொல்ல வரல. ஓகேங்களா? பட் ஆனா 2022ல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து கேட்கறது, 2021 டேட்டாவை எடுத்து கேட்கறது, அப்ப கரண்ட் அஃபேர்ஸுக்கு நாங்க எந்த லெவலுக்கு போக? நான் எப்பயுமே சொல்றது ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்கன்னு சொல்லுவேன்.
2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் போறீங்க. அது கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கேட்கலாம். ஏன்னா வந்து நீங்க ஆப்ஷனை பார்த்து டியூ டு சம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட்ல அடிக்கலாம். குரூப் 2ல கேளுங்க. ஆனா வந்து ரொம்ப குரூப் 4ல அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டது நிறைய மாணவர்களுக்கு ஃபிளாஸ் மாதிரி இருக்கு. கஷ்டப்பட்டு படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சும்மா போய் கேஷுவலா எழுதிட்டு வந்தேன்டா அப்படிங்கிறவங்களுக்கும் இல்லாம போயிருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி கஷ்டப்பட்டு படிச்சவங்க. மைனாரிட்டிஸ், அதாவது மைனாரிட்டினா இந்த எக்ஸாம் எழுதுறதுல சும்மா போய் எழுதிட்டு வர்றவங்க, அவங்களோட டார்கெட் வந்து குரூப் 1 இருக்கும் இல்ல குரூப் 2 இருக்கும். அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு சும்மா எடுத்திருக்கேன்னு பேப்பரை மட்டும் காமிச்சிட்டு வெளியே வர்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அது தேவையில்லாதது, அதை வழிவகுக்கும். அதுக்கப்புறம் கேரி ஓவர் தான் அந்த அந்த வேகன்சிஸ் எல்லாம் திருப்பி போகும். ஸோ ரைட்டான பர்சனுக்கு ரைட்டான ஜாப் போறது ரைட் டிசிஷன் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் லிட்டில் பிட் எல்லாம் கிடையாது, இட்ஸ் டஃப். உண்மை ஒத்துக்கிறது கஷ்டமா இருந்தாலும் அதுதான் நிஜம். இது டஃப்ப்பா. இந்த கொஸ்டின் உண்மையிலே டஃப்பான கொஸ்டின். நான் என்னோட கருத்தை ஓப்பனா பதிவு பண்ணிருக்கேன். டஃப்ங்கிறது நான் வந்து மேக்ஸ் வந்து இந்த லெவலு, ஜிஎஸ் இந்த லெவலு, தமிழ் இந்த லெவல், மொத்தம் 10 கொஸ்டினையும் நீங்க வந்து ஒரு மாதிரியா கேட்டதுக்கு அப்புறம் எக்ஸாம் ஆல அதுக்கு அடுத்து வர்ற கொஸ்டின் அவனுக்கு தெரிஞ்சதாவே இருந்தாலும் போயிடும். நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் அதானே சார் கேமே, இந்த எக்ஸாமோட சாராம்சமே அதானே, அப்படித்தானே வரணும், அவன் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் புது கொஸ்டினை பார்க்கணும் சார். எஸ் ரைட், இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குன்னு சொல்ல வர்றேன். ஹை லெவல் ஆஃப் ரேஷியோல வச்சிருந்தா என்ன பண்ணுவான் அவன்? இதுதான் என்னோட கேள்வி. என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். ஐ திங்க் யார் மனதையும் புண்படுத்தாம கண்ணியத்தோட சபை நாகரிகத்தோட வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதேனும் தவறுதலாக என்னை அறியாமல், ஹாலுசினேஷன் முன்னாடி சொல்லியிருந்தேன், என்னை அறியாமல் வந்திருந்துச்சுன்னா பொறுத்தருள்க. ஆனால் கடினமான கேள்வி, கடினமான நாளாக என்று பல மாணவர்களுக்கு இருந்திருக்கும். சிலர் அல்ல, பல மாணவர்களுக்கு இன்றைய கேள்வித்தாள் கடினமாக தான் இருந்திருக்கும். எல்லாமே கடந்து போகும். இது மட்டும் கிடையாது லைஃப், இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 வரப்போகுது. மேபி இன்னைக்கு கஷ்டமா இருந்திருக்கும். இந்த லக்கி பாஸ்கர்ல ஒரு சீன் வரும்ல, 1,00,000 நாட்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில, இன்னைக்கு ஏதோ சரியில்லை, அடுத்து வர்றதுல நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போவார்ல, மேனேஜர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடிட்டு ஒரு சீன் வரும் லக்கி பாஸ்கர்ல. அந்த மாதிரி தான் இன்னைக்கு சில மாணவர்களுக்கு சூப்பரா இருந்திருக்கும், பல மாணவர்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க, அடுத்த எக்ஸாம் இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் மனசை தேர்த்திக்கிட்டு போகணும், வேற வழி இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.